ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நாமக்கல் மாவட்டத்தையும் திருச்சி மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய தலைமலை அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் நம்ம இருக்கிறோம். அதில் தான் இந்த வீடியோ எடுத்து நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மலையாகப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா தலைமலை சஞ்சீவி பெருமாள் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் மட்டும்தான் நல்ல விசேஷமான கூடிய மக்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தோட 2வது வாரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பலை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது வந்து பாருங்கள், இந்த தெப்பக்குளம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த தெப்பக்குளம் தான் வந்து இங்கே மழை பெஞ்சு அந்த தண்ணியில் வந்து ஸ்டோர் ஆகி ஃபில்டர் ஆகி ஒரு அருமையான தண்ணியாக இருக்குது. இந்த தண்ணியை வந்து எடுத்து தான் இங்கேருந்து அங்கே சமையல் செய்கிறாங்க பாருங்கள். இன்னும் ½ ஹவரில் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ½ ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அன்னதானம் போடுவாங்க. இந்த மலைக்கு வந்து வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வழியான பாதை இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தை இணைக்கக்கூடிய 2 வழியான பாதை, அதாவது பார்த்தீங்கன்னா கிழக்கு திசை நீலியாம்பட்டி பாதை, இந்த வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு திசை செவந்திப்பட்டி பாதை, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உடையாளம்புதூர், அந்த உடையாளம்புதூர் பாதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எருமப்பட்டி பாதை அப்படின்னு ஒரு 4 வழியான பாதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலைமலைக்கு வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஏறி வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாதையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீடாக வந்தோம் அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரத்தில் வரலாம், அதாவது 45 நிமிஷத்தில் வரலாம். கொஞ்சம் ஸ்லோவாக வந்தீங்கன்னா 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம், அதாவது அவங்களோட ஏறுறவங்களோட எனர்ஜியை பொறுத்து இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது வாரம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வர ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வருஷத்தில் புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமை மட்டும்தான் இங்கே வந்து 4 வாரம், அதில் 5 வாரம் அது மட்டும் தான் இங்கே வந்து விசேஷ நாளாக இருக்கும். இங்கே வந்து அவங்கவுங்க வேண்டுதலைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அரிசி அவங்களால செய்ய முடிஞ்சதுங்க வந்து பார்த்திங்கன்னா அரிசி, பருப்பு, அவங்களால செய்ய முடிய வேண்டுதல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களே, 2வது வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்கு வந்து வேறு எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே கிடையாது. அதாவது நம்மளாம் நடந்து வந்தால் மட்டும்தான், நடந்து வந்து நம்ம மேன் பவரால் தூக்கிட்டு வந்து தான் எல்லாத்தையும் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஒவ்வொரு இந்த கொட்டாயெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த கொட்டாய் மாதிரி இருக்கிற செட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மேன் பவரால் கொண்டு வந்து செய்யப்பட்டது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கோயில், அது வந்து பார்த்திங்கன்னா குதிரை, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2வது வாரத்தினால கும்பல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு 3 வாரம் இருக்குது. 3வது வாரம், 4வது வாரம், 5வது வாரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 3 வாரம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3வது வாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எல்லாமே ரொம்ப கும்பல் அதிகமாக இருக்காங்க. அந்தளவுக்கு கும்பல் இருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே வந்துட்டிங்கன்னா சப்போஸ் பசிச்சது அப்படின்னா உங்களுக்கு டீ, போண்டா, வடை எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன்லாம் நேற்று வர தம்பி எப்படா வந்தா? வெள்ளிக்கிழமை வந்தியா? சரி, வெள்ளிக்கிழமை என்ன வியாபாரத்துக்கு வந்தியா? இல்லை வியாபாரத்துக்கு தான் வந்தியா? சூப்பர். எந்த ஊர்? புளியமுட்டியா? எப்போ ஏறுனா மேலே? வாரம் வந்துருவீங்களா? சூப்பரா. என்னென்ன கடை போட்டிருக்கீங்க? கடையில் என்னென்ன போட்டிருக்கீங்க? தீனி சம்மந்தம். வடை போண்டாலாம் போடலையா? ஆடா, சேரா தம்பி. சரிப்பா, நான் வந்துடுறேன். சரி மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூலாம் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து கீழேருந்து எதுவுமே எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. பூ, தேங்காய், வாழைப்பழம் எல்லாமே வந்து இருக்குது. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1.5 கிலோமீட்டர் வரும் மேலே மலைக்கு. அங்கேயும் நம்ம வீடியோ ஷூட் பண்ணுறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு நல்லாவே புரியும். தேங்க்யூ மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதாவது 3வது வாரம், 4வது வாரம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய மக்கள் இருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்தடுத்து நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இதில் ஃபுல்லாக வந்து தலைமலையை பற்றி நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தலைமலையோடைய அந்த 4 வழி பாதையிலும் வந்து ஒன்று சேரக்கூடிய இடத்த தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த இடத்துல வந்து எல்லாருமே இந்த 4 வழியிலிருந்தும் வந்தும் இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து தான், அதாவது மலையில் மேலே உச்சியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சஞ்சீவி பெருமாள் கோயிலுக்கு வந்து எல்லாருமே போய் தரிசனம் செஞ்சுட்டு வருவாங்க. இந்த இடமாகப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான இடம். ஏன்னா மலைக்கு மேலே வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டுன்னு அப்பாடா மேலே போனதை வந்துட்டோமா, சாமியை பார்க்க போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி அளிக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இந்த மலையில் வந்து எந்த போக்குவரத்து கொண்டான எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே வந்து கிடையாது. மக்கள் நடந்து போய் தான் வந்து இந்த தலைமலையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தலைமலை சஞ்சீவி பெருமாளை வந்து பார்க்க முடியும். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் தரப்புலேருந்து இது மேலே போகிறதுக்கு, அதாவது வண்டிப்பாதை, 2 வீலர் கார்லாம் போகிற மாதிரி வந்து வண்டிப்பாதை அமைக்கிறதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகும் என்று எங்களுக்கு தெரியல. இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதான் இங்கேருந்து மழை பெஞ்சு அந்த தண்ணியில் ஸ்டோர் ஆகிருக்கக்கூடிய ஒரு இடம். இந்த தண்ணியில் தான் இங்கே வந்து போண்டா, டீ, சாப்பாடு செய்கிறது, குளிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா தனி குளிக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து மோட்டார் மூலிமா, அதாவது ஆயில் மோட்டார், இன்ஜின் மோட்டார் மூலிமா, டீசல் மோட்டார் மூலிமா தண்ணியை எடுத்து தான்
இங்கே குளிப்பாங்க. குளிச்சுட்டு அந்த 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 மோட்டார் வழியாக தான் தண்ணி எடுத்து இங்கே இருக்க டீ கடைக்கு, பஜ்ஜி போண்டா சுடுறவங்களுக்கு, அன்னதானம் போடுறவங்களுக்கு எல்லாமே எடுத்து தான் பண்ணோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கும். எப்படி சுத்தமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பெய்கிற மழை கூடிய, அதாவது இங்கே பேஞ்சிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா மழை, அந்த மழை தண்ணியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ஆகி ஃபில்டர் ஆகி தான் வந்து பார்த்திங்கன்னா அதில் உள்ள ஸ்டோர் ஆகிருக்கும். ஏன்னா இது வந்து அந்த காலத்தில் வந்து தயாரிக்கப்பட்ட தெப்பக்குளம், அது உருவாக்கப்பட்ட தெப்பக்குளம், ஆங்கிலேயர் காலத்தில் உருவாக்கப்பட்ட இந்த தெப்பக்குளம். இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி குடிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைமலையில் பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மேகமூட்டம் பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 மாத காலமாக மழையே இல்லை. இன்றைக்கி வந்து அதாவது நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு மேலே செம்ம மழை, அதான் கூலிங்காக இருக்குது. மக்கள் எல்லாமே சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 மாதமாக மழையே இல்லாமல் இருந்துச்சு. இந்த தண்ணி கூட வந்து பார்த்திங்கன்னா கலங்கலாக இருக்கிறது காரணம் கூட பார்த்திங்கன்னா மழை தண்ணி தான். அடுத்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தெளிவாயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் வந்து கீழே இருந்து சின்ன சின்ன பசங்களாம் வந்திருக்காங்க. அவங்களாம் இப்போ பார்க்க போகிறோம். வா தம்பி, எந்த ஊர் தம்பி? எங்கே தம்பி? இங்கே பாருங்கள், வீடியோ எடுத்தால் ஓடுறாங்க அவங்க. தம்பி வாடா தம்பி, வாயா வா, சூப்பரியா. எந்த ஊர் தம்பி நீங்க? கார்த்திகைப்பட்டினே. கார்த்திகைப்பட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகைப்பட்டி நம்ம திருச்சி மாவட்டத்தில் தொட்டியம் பக்கத்தில் இருக்க கார்த்திகைப்பட்டியிலிருந்து வந்திருக்காங்க. தம்பி எப்போ ஏற ஆரம்பிச்சிங்க? நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். 9 மணிக்கு வந்துட்டீங்களா? 9 மணிக்கு வந்துட்டீங்களா? மழை பெஞ்சுதே. இங்கே வந்து எல்லாம் மலையில ஏறி படுத்துட்டு தூங்கிட்டோம். தூங்கிட்டீங்களா? கோயிலுக்குள்ளே தூங்கிட்டீங்க. இப்போ எப்போ கிளம்புவீங்க? அந்த இப்போ கிளம்பிடுவோம். கிளம்பிடுவீங்களா? தான் சாப்பாடு போகிறாங்க, சாப்பிட்டு போகலாமே. சாப்பிட்டு போயிடுறோம். சாப்பிட்டு தான் போயிருவீங்களா? எத்தனை படிக்கிற? 10th. 10th. சூப்பரா, நல்லா படிக்கணும், நல்லா மார்க் வாங்கணும். தம்பி வா தம்பி, உன் பேர் என்னையா? பிரசாந்த். என்ன படிக்கிறீங்க? நான் 11th. சூப்பர். எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்க மலைக்கு? நான் இதோட 2வது வருஷம். 2வது வருஷம் தான் வந்துட்டு இருக்கியா? சரி, ரைட். இப்போ நைட்டே வந்துட்டீங்களா நீங்களா? ஓகே. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டே வந்துட்டாங்க. நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மழைன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 10-20 பேர் தூங்குறதுக்கு உண்டான இடம்லாம் இருக்குது. அதனால் தூங்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் போகிறேன்ட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேலே தலைமலைக்கு மேலே போக போகிறோம். அது இந்த பாதை தான். இதில் மேலே போனீங்க அப்படின்னா தலைமலை சஞ்சீவி பெருமாயிற்குள்ளே இந்த மலை உச்சியில் இருக்குது. அங்கேயும் போய் நம்ம பார்த்தீங்கன்னா வீடியோ ஷூட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். மறக்காமல் வேலு பசங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம். இப்போ இப்பொழுது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெப்பக்குளத்து பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கடைகள். இது வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய், வாழைப்பழம், சூடம்பத்தி, மாலை இங்கே பாருங்கள், துளசி மாலை இருக்குது, செவந்திப்பூ மாலை இருக்குது. இந்த மாலையெல்லாம் வாங்கிட்டு போய் நம்ம மேலே இருக்கக்கூடிய துளசி மாலை 80ங்கிறாரு வந்து இங்கே வருது, துளசி மாலை 50ங்கிறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வேலையாட்கள் வச்சு தான் மேலே கொண்டு வருவாங்க. ஒரு சில ஓனர் அவங்களே கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து இங்கே வந்து மேலே விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய விட ஒரு 2 மடங்கு விலைகள் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து 10 ரூபாய் கீழே விற்கிறாங்க அப்படின்னா இங்கே ஒரு 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு அந்த மாதிரி இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அதை வாங்கிட்டு இப்போ ரொம்ப பார்த்திங்கன்னா நம்ம தலைமலையில் உச்சியில் அமைந்திருக்கக்கூடிய பெருமாள் சாமியை வந்து இது வழியாக தான் நம்ம அந்த கரடுமுரடான பாதையில் தான் வந்து நம்ம சென்று போய் சாமியை வந்து தரிசிக்கணும். இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரடுமுரடான பாதையில் வந்து கஷ்டப்பட்டு நடந்து வந்து நம்ம பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்ம வேணுனது நிறைவேறும், உங்களுக்கு கஷ்டங்கள் தீரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதை மனசில் வச்சுட்டு தான் இங்கே நிறைய பேர் சிறியவர் முதல் பெரியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு அவங்களால நடக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து நடந்து வந்து பெருமாளை வந்து வழிபட்டு போவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே மேலே போயிட்டு சாமியை பார்த்துட்டு கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் நம்ம வந்து சாமியை பார்க்க வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து போய்கிட்டு இருக்கோம். வாங்க நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்போம். மெதுவா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அவங்கவுங்க விவசாய நிலத்தில் விளையிற பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதலுக்காக இங்கே கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்க. வெங்காயம், அரிசி, சோளம் எல்லாத்தையும் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குரங்கு பயங்கரமாக விளாண்டுக்கிட்டு இருக்குங்க பாருங்கள். இங்கே 2 குரங்கு இருக்குது பாருங்கள். சூப்பர். ஏதுமா சலவிட்டு இங்கே பாரு.
டைமுக்கு எந்திரிச்சு பழகிட்டு வச்சுக்காதுக்கப்புறம் இந்த மலையின் உச்சியின் அழகை பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்கு. சூப்பர் சூப்பர் சூப்பர். மச்சான் கொடுக்குறீங்களா? நண்பர்களே, அங்கே பாருங்கள் மலையோட அழகு எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இங்கே ஆளுங்களும் நின்றுக்கிட்டு இருக்காங்க மலையை சுற்றி. அங்கே போய் நம்ம வீடியோ ஷூட் பண்ணுவோம். பெருமாள் கோயிலுக்கு வர முடியாதவங்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. தொடர்ந்து நம்மளோட சேனல் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இதோட அடுத்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வரும். கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.